இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீ சக்கரம் இருக்கின்றது. ஸ்ரீ சக்கரம் வந்து முதல் கோபுரத்தோட நிர்மாணிக்கப்பட்ட முதல் ஆலயம் ஐரோப்பாவில். ஒரு குழந்தையை நாங்கள் வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கு அம்பாள் புதுசாக வரா. சிறப்பாக இருந்தது. அதுல மேல தண்ணிலாம் பட்டுட்டு அது ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் எந்த நேரத்திலும் கிடைக்காது. 12 வருஷத்துக்கு ஒரு காத்தான் தொட முடியும். ஆனா இப்படி நடக்கும்னு நான் யோசிக்கல. உண்மையில புல் எல்லாம் மறிச்சு அந்த அம்மனை தொட கொழும்பு கதிரேசன் கோவில், பாரிஸ் காளி கோயில் மற்றும் பல ஆலயங்கள், ஹட்டன், கண்டி. வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து அதாவது ஹெம்முக்கு வந்திருக்கிறேன். ஹெம் ஜெர்மனியில் வந்து நாளைக்கு மகா கும்பாபிஷேகம், அதாவது குடமுழுக்கு நடக்குது. தமிழில் சொல்ல போனால் அதாவது 3வது தடவை நடக்குது. 12 வருடங்களுக்கு ஒருக்கா நடக்கிற விஷயம். அதாவது நாங்கள் ஐரோப்பாவில் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதுதான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். போன முறை வந்து நாங்கள் தேர் திருவிழாக்கெல்லாம் வந்திருப்போம். இங்கே பாருங்கள், இப்போ புதுசாக வந்து முன் மண்டபம் எல்லாம் கட்டி கும்பாபிஷேகத்துக்காண்டி ரெடி பண்ணுறதுக்காண்டி மேலே வந்து கோபுரம் மறைஞ்சிருக்குது. கோபுரம் ஒழுங்காக பார்க்கணுமெண்டா பழைய தேர் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். அதுக்கு மட்டும் இல்லாமல் அதாவது 7ஆம் மாதம் வந்து தேர் வேலை ஓடுது. இன்றைக்கு வந்து எண்ணெய் காப்பு, நாளைக்கு கும்பாபிஷேகம். நான் முதல் நாளே வந்து எண்ணெய் காப்பு, அதாவது விக்கிரகங்களுக்கு வந்து எண்ணெய் வச்சுட்டு அடுத்த நாள் போய் கும்பாபிஷேகம் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஐயா, உங்களுக்கு சந்திச்சதில் சந்தோஷம். அதாவது எங்களுடைய தமிழர் இவ்வளோ பெரிய ஆலயத்தை ஐரோப்பாவில் முதல் தடவை கோபுரத்தோடு கட்டி இவ்வளோ பெரிய விழாக்களை செஞ்சு எங்களுடைய தமிழ் மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுல வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம். உங்களை காரணம் பார்த்து உங்களுடைய கதைக்கோணும்னு சொல்லி நிறைய நாள் ஆசை இன்றைக்கு நிறைவேறிருக்கு. உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தந்ததுக்கு நன்றி ஐயா. சரி, ரொம்ப ஐயா, இன்றைக்கு வந்து 12 வருஷத்துக்கு பிறகு இங்கே கும்பாபிஷேகம் நடக்குது. அதாவது நான் வந்து இந்த கும்பாபிஷேகம் முதலாவது தடவை, வேற கும்பாபிஷேகங்கள் வந்து ஒருக்கா பார்த்துருப்பேன். ஆனால் இந்த பாக்கியத்தை வந்து நீங்கள் தந்திருக்கிறீங்க, அதுக்கு மிக்க நன்றி ஐயா. இதை பற்றி சிறப்புகளை சொல்லுங்கள், இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி. ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுடைய இதெல்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப நன்றி. நீங்களா தேடி வந்து ஒரு விஷயத்தை போடணுமென்று வந்ததுக்கு முதற்கண் உங்களுக்கு நன்றியும் ஆசையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கும்பாசத்தை பற்றி சிறப்புன்னு சொல்லணும்னு சொன்னால் தனியாக ஒரு வர்ணனை பண்ணணும். இன்னத்தை நடக்குது இப்படின்னு சொல்லி அப்படி வர்ணனை பண்ண முடியாது. நடந்து கொண்டு கேட்க பண்ணலாமே தவிர சொல்ல முடியாது. இருந்தாலும் பொதுவாக சொல்கிற பொழுது 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் வைக்கணும்னு சொல்லி எங்களுடைய மத சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, ஆகமங்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு 12 ஆண்டும் புனருத்தாரணம் செய்து திருப்பணிகள் வேலைகள் செய்து, அதாவது முதல் வந்த காலங்களில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அல்லது அதனுடைய குறைபாடுகள், ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய குறைபாடுகள் இருக்கும். அந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிறதன் முகமாக கும்பாபிஷேகங்களை செய்வார்கள் எல்லா கோயிலையும். அதில் இந்த கோயில் வந்து 3வது கும்பாபிஷேகத்தை காணுது தற்பொழுது. முதலாவது கும்பாபிஷேகம் வந்து 7ஆம் தேதி 7ஆம் மாதம் 2002 நடந்தது. அடுத்த கும்பாபிஷேகம் வந்து 4ஆம் தேதி 5ஆம் மாதம் நடந்தது 2014ஆம் ஆண்டு. இப்பொழுது நாளைக்கு நடக்க இருக்கின்றது 29ஆம் தேதி 5ஆம் மாதம் 3வது கும்பாபிஷேகம். அதில் இந்த கும்பாபிஷேகம் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்ல போனால், காமாட்சி அம்மன் கோவிலுக்கு காஞ்சியில் எப்படி காமாட்சி இருக்கின்றாலோ அதே மாதிரி இங்கே 2வது காமாட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கோயில் இருக்குது தற்பொழுது. உலகத்திலேயே 2வது கோயில் தான் சொல்ல முடியும். காமாட்சி காஞ்சிபுரத்தை போல இருக்கிற கோயில்னு சொன்னால், மேலும் அந்த காஞ்சிபுரம் மடத்தையும் நாங்கள் மையமாக வச்சு கொண்டு அவர்களுடைய ஆசி பெற்று இந்த கோயில் நடந்து கொண்டிருக்குது. அவர்கள் அதாவது குறிப்பீடத்தின் பரம்பரை வர்ற மாதிரி செஞ்சு கொண்டிருக்கின்றன. மற்றபடி மடத்துக்கோ அல்லது தொடர்பு கிடையாது. தொடர்பு ஃபினான்ஷியல் ரீதியாகவோ எதுவும் கிடையாது, அல்லது அவருடைய கட்டுப்பாடும் கிடையாது. பட் ஒரு குருமார்கள் எங்களுக்கு வேண்டும் அல்லவா, அவர்களுடைய தனிப்பட்ட என்னுடைய ஒரு முறைப்பாடோடு நான் செஞ்சு கொண்டு வருகின்றேன். இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீ சக்கரம் இருக்கின்றது. ஸ்ரீ சக்கரம் வந்து பூஜை பண்ண 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 அதுக்கு வந்து அதிகமான சக்தி ஏற்படும். மேலும் இந்த காமாட்சி என்ற சொல் வந்து காம என்று சொன்னால் ஆசை, அக்ஷி என்று சொன்னால் கண். தன்னை நாடி வரும் பக்தர்களை ஆசையுடன் அன்புடன் பார்ப்பவள் என்று ஒரு அர்த்தம் இருக்கின்றது.
மேலும் ஒரு முறை ஒரு வரத்தை கேட்டால் அள்ளி கொடுப்பாளாம், 1க்கு 3 முறை கொடுப்பாளான்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. மேலும் காமாட்சியில் வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 அம்சமும் சேர்ந்த ரூபம் காமாட்சி என்று சொல்லப்படுகின்றது. ஒரே விக்கிரகத்தில் அது இருக்கின்றது. ஆகவே சரஸ்வதியையும் லக்ஷ்மியையும் அம்பாளையும் கும்பிட்ட ஒரே பலன் அங்கே கிடைக்குமா என்று சொல்லுகின்றார்கள். அத்தோட ஆதிசங்கரர் ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு வந்து தாடங்க பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அதனால் அதுவும் ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயமாக அமைகின்றது. அற்புதமான இந்த அருட்பெரும் காட்சி இன்னும் சிறிது நேரத்திலே உங்கள் கண்முன்னே காட்டியிருக்கின்றீர்கள். இந்த அற்புதமான இந்த காட்சியானது அடியவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. தாயாருக்கு மங்குவார் மண்ணில் வலுவாப்புரணி மாணவரையும் பொங்குவார் அணியும் நீரேழ் புவனம் ஊற்ற ஊட்டி பொங்குவார் பூங்குழலால் திருமேனி குறித்தவளே என்றதும் அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதி என்றும் இரண்டும் கிடந்தும் உயரங்க காத்தாளை ஐக்கரனை பாசான் குசமும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவோக்கு ஒரு தீர்வு அமைப்பு ஒரு சிறைச்சாலையினுடைய அமைப்பிலே இருக்கும். 3 பக்கமும் கருங்கல் சிவரும் வெளிப்பக்கத்திலே கதவம் போட்டிருப்பார்கள். இதே போன்றுதான் சிறைச்சாலையினுடைய அமைப்பு. ஏனென்றால் சிறைக்குள்ளே பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற இறைவனை குருமார்கள் வருந்தி வருந்தி தங்களுடைய சுவாசக்காற்றின் மூலம் அழைக்கின்ற பொழுது அடியவர்கள் மனதார அரோகரா அரோகரா என்று எம்பிராட்டியை பிராட்டிக்கின்ற பொழுது பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற இறைவன் அளப்பெரும் கருணை கொண்ட இறைவன் எங்களுக்கு அருள்பாலித்து ஆன்மா ஈடேற்றம் செய்வதற்காக. மேலும் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவு பிரமாணங்களோட 27 நட்சத்திரங்களை கொண்டு 27 மீட்டரும் 11 மீட்டர் கோபுரம் வந்து ஏகாதசம் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை கொண்டும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு வச்சு இந்த கோயிலை நான் அமைச்சிருக்கிறேன். இது என்னுடையன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் நீங்கள் இந்த உங்களுக்கு சொல்கிறதுக்காக சொல்லுகின்றேன். இதெல்லாம் சுவாமியுடைய அனுக்கிரகத்தினாலே அந்த ஒரு பிரமாணத்தோடு அண்டிக்கொண்டு ஓடுகின்றது. மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு சிறப்பு இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இங்கே என்னோட எப்போவுமே டீல் பண்ணலாம் மக்கள். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வர்ற பொழுது எல்லோரும் வணக்கம் வணக்கம்னு சொன்னார்கள். அந்த ஒரு ஃபேமிலி மாதிரி நான் உறவாடிக்கொள்ள ஓப்பன் டைப்பாக வந்து மக்களை வந்து அரவணைச்சு நான் உரையாடுறது. அவர்களுடைய கஷ்டம் ஏதாவது இருந்துட்டா வாங்க டீ சாப்பிடலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கதைச்சி அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி செய்கிறதுனால அவர்களுக்கு ஒரு அப்பா பிள்ளை. இப்போ உண்மையிலேயே நான் பூட்ட பிள்ளைகளை கண்டுட்டேன். நான் கல்யாணம் கட்டி வச்ச பிள்ளைகள் பிறந்து அவர்களுக்கு இப்போ திருமணம் செஞ்சு வச்சுருக்கேன், அவர்களும் பிள்ளை பெற்று வச்சுருக்கிறார்கள். சந்தோஷம். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். அப்போ அவர்கள் வந்து ஐயான்னு சொன்னால் அந்த ஒரு சரியான ஒரு மதிப்பு, ஒரு பாசம் அதோடு இருக்கிறார்கள். அந்த ஒரு இதனால் இந்த கோயில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது தான் சொல்கிறேன். ஐரோப்பாவில் இருக்கக்கூட உறவுகள் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒன்று கூடி அந்த மகிழ்ற நாள், அந்த தேர் திருவிழா இதுகள் எல்லாம் ஊரில் எப்படி எங்களுக்கு அந்த மறந்து போன விடயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னா சில பேருக்கு போக இயலாது, தூரம் அந்த இதுகள் எல்லாம் அந்த நாளில் நாங்கள் வந்து இங்கே அனுபவிக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றிகள் உங்களுக்கு. இல்லை, நீங்கள் நன்றி சொல்ல தேவையில்லை. பெரியவர்கள் என்று இருக்கிற நாங்கள் உங்களை போல பிள்ளைகளுக்கு அறியாதவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியதான் எங்களுடைய பொறுப்பு. அதையும் நேரிய வழியில் காட்டணும்ன்றது என்னுடைய கருத்து. என்ன
தேவையில்லாத கருத்துக்களை கொண்டு புகுத்தி இளம் பிள்ளைகளை வந்து திசை திருப்பி விடக்கூடாது. இல்லை, இது எங்களுடைய பாரம்பரியமானது, இது எங்களுடைய கலாச்சாரம், இது எங்களுடைய பண்பு, இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தாங்க. அதனால் நீங்களும் இப்படி வாழ முயற்சி பண்ணுங்கோ, முடியலைன்றாலும் முயற்சி பண்ணுங்கோ முதல்ல அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்து கொண்டு இருக்கேன். இப்போ 100 செய்ய வேணும், 100 செய்ய முடியலை, 10 செய்ய முடியலை, ஒன்றும் செய்ய முடியலைனாலும் மனம் பறந்து செய்ய முடியலை, அதுவே உனக்கு பயனை தரும். அஷ்டபந்தனம் சொல்லி அந்த மூலிகை இது தான் வச்சிருப்பாங்க, அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியும். 12 வருஷத்துக்கு ஆமாம். சுவாமிக்கு வந்து யந்திர பிரதிஷ்டைன்னு சொல்லப்படுறது. எப்படி நீங்கள் கைத்தொலைபேசிக்குள்ளே அந்த சிம் கார்டு போட்டால் தான் வேலை செய்யும், அது நீங்கள் சார்ஜ் போடாட்டால் அவங்களுக்கு பிறகு வேலை செய்யாது, திரும்ப சார்ஜ் போடணும். அது மாதிரி இந்த யந்திரம் வந்து நாங்கள் 12 ஆண்டுக்கு ஒரு முறை யந்திர பிரதிஷ்டையை புதுப்பிச்சு திருப்பி அதுக்கு அஷ்டாபந்தனம் என்று சொல்லப்படுற 8 மூலிகைகளால் அதை இடித்து அதுக்குரிய நெய்யோடு சேர்த்து சிந்தூரம் கலந்து அதை சாத்துவார்கள். அந்த மூலிகையிலிருந்து சக்தி, யந்திரத்திலிருந்து சக்தி, மேலே ஆகாசத்திலிருந்து கலசத்தினாலே இது சுவாமிக்கு சக்தி, அது சேர்றதுனாலே சுவாமியோட வைப்ரேஷன் வந்து கூடிக்கொண்டு வரும் தானாக. ஆனால் இதோட மட்டும்தான் கூடுமென்று நிற்கக்கூடாது. நித்திய நைமித்திய பூஜைகள் வந்து சரியாக நடைபெற வேணும். நடைபெறாட்டாலே அந்த சக்தி நாங்கள் கும்பாசம் செய்யக்கூடிய சக்தி வந்து குறைஞ்சி போயிடும். எப்படி நீங்கள் சார்ஜை போட்டுட்டு கதைச்சி கொண்டிருக்க உங்களுக்கு டெலிஃபோன் சார்ஜ் போகுது, அது மாதிரி மக்கள் வந்து கும்பிட தங்களுடைய குறைகளை சொல்ல அந்த எனர்ஜி வந்து அங்கே இழுக்கிற பொழுது இங்கே உள்ள ஒரிஜினல் எனர்ஜி வந்து குறைஞ்சி கொண்டு போக பார்க்கும். அதனால் அப்பப்போ மந்திர பாராயணங்கள், ஜபங்கள், தேவாரங்கள், திருவாசகங்கள் இதெல்லாம் ஓதிக்கொண்டே இருக்கணும். அதனால தான் அந்த கோயிலுக்கு வைப்ரேஷன் கூட. முதல் பாலாலயம் பண்ணி வச்சுருக்கிற பொழுது இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வீடு துப்புரவு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா பொருட்களையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்பீங்க, ஒரு அறையில் கொண்டே போட்டு வைப்பீங்க. பெயிண்ட் அடித்ததுக்கு அப்புறம் திரும்பி அதெல்லாம் அந்தந்த இடத்த வைப்பீங்க. அதை மாதிரி நாங்கள் சுவாமியை அறைகள் எல்லாம் எடுத்து துப்புரவாக்கணும்னு சொன்னால் எல்லா சுவாமியும் எடுத்து ஒரு ரூமில் வைப்போம். அதை பாலாலயம்னு சொல்கிறது, இளம் கோயிலன்னு சொல்லுவார்கள் தமிழில். அப்போ அங்கே வச்சு பூஜைகள் சிம்பிளாக நடைபெறும். அப்போ அந்த சக்தியை வந்து திருப்பி நாங்கள் கும்பாசத்துக்கு முதல் கும்பம் வச்சு கும்பத்துக்குள்ளே திரவியங்கள் எல்லாம் விட்டு நிறைய திரவியங்கள்லாம் போட்டு அதிலிருந்து அந்த மந்திர ரூபமாக தாயே பராசக்தி நீ இந்த கும்பத்தில் வந்து எழுந்தருளமா. இப்போ ஒரு பெரியவரை வந்திருக்கிறோம், நாங்கள் கூட்ட போகிறோம், வீடு கூட்ட போகிறோம்னு சொன்னால் ஐயா நீங்கள் எழுந்து அப்படி இருங்க அப்படின்ற ஒரு மரியாதையை சொல்கிறோம் அல்லவா. அப்போ எந்த கூட்டின அப்புறம் நீங்கள் வந்து உட்காரலாம் ஐயா. அது மாதிரி அந்த அவர்களை வந்து நீங்கள் இப்படி இருங்கோ, நாங்கள் கொஞ்ச நாள் இந்த இது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர்களை கொண்டு வச்சுட்டு திருப்பி இப்போ நேற்றைய தினம் அவர்களை உங்களுடைய இடத்துக்கு நீங்கள் போக முடியும், அதனால் நாங்கள் உங்களை அங்கே விட போகிறோம் வாங்கன்னு சொல்லி கலசத்தில் திரும்பி இறக்கி அங்கே மந்திரங்கள், வேதங்கள், பாராயணங்கள் எல்லாம் செஞ்சு அக்னி காரியத்தில் வந்து நிறைய மூலிகைகள் 96 மூலிகைகள் கொண்ட சமைத்தினாலே ஹோம திரவியம் என்று சொல்கிறது அது போட்டு அந்தந்த சுவாமிகளுடைய பேரை சொல்லி இந்த உலகமும் உலகத்தில் உள்ள மக்களும் அனைவரும் இதில் இந்து மதத்தில் ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தனியாக இந்து மத மக்களுக்கு மட்டுமே சொல்லாது, உலகத்தில் உலகச்சேம கல்யாணம் எல்லா மக்களும் மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் சொல்லும் எங்களுடைய மந்திரங்களும் பூஜைகளும். இதனால தான் இன்று வரையில் ஆறாலும் எங்களை உடைக்க முடியாமல். இப்போ நான் கூடுதலாக சொல்கிறது வந்து அந்த தமிழ் சமயம்னு சொல்கிறது வந்து எனக்கு பிடிச்ச வார்த்தை உண்டு. அதனால் அது தமிழும் சமஸ்கிருதம் வந்து பிரிக்க முடியாத 2 மொழி, வலது கண்ணும் இடது கண் மாதிரி. அதை பிரிக்க பல பேர் முயற்சி பண்ணுறார்கள், ஆனால் அது முடியாது. அது சேர்ந்து தான் போகுமே தவிர ஒரு கண்ணை மூடிக்கொண்டு நான் ஒரு கண்ணால் போகணுன்னு சொல்கிறது முடியவே முடியாது. ரெண்டும் வளர்ந்தால் வந்து இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அவரோட சக்தி இருக்கின்றது, குருவினுடைய சக்தி இருக்கின்றது. ஆதிசங்கர் தான் என்னுடைய குரு, மானசீக குரு. காஞ்சி பெரியவாள் அவருடைய அருக்குணம் இருக்கின்றது. அதனால் இது குரு சக்தியோட குருனுடைய அனுக்கிரகத்தோடு நடக்கிறதுனால இது காலகாலத்துக்கு ஒரு பிரம்மாண்டமாக நான் இதை ஆரம்பிக்கிற பொழுதே காஞ்சி மாதிரி வருமென்று என்னுடைய வாயிலிருந்து வந்தது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு இருக்குது, வரும். நீங்கள் உங்களோட எதிர்காலங்களை பார்க்கலாம், நல்லதாக அமைய வேணும். உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள், சமயப்பற்றுள்ளவர்கள். சமயப்பற்றுன்னு சொல்கிற பொழுதும் சில பேர் நினைக்கிறாரு வேட்டி கட்டினாத்தான், விபூதி பூசினாத்தான். அப்படி உள்ளத்தில் ஈரம் இருந்தால் அதுவே போதும். நான் என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய மதம், என்னுடைய வழிபாடு, என்னுடைய கொள்கையிலேருந்து நான் விட்டு போக மாட்டேன்.
ஆனால் எல்லா கொள்கையும் நான் ஆதரிப்பேன், அது வேறு சமாச்சாரம். ஆனால் என்னுடைய கொள்கை நான் விட என்னுடைய பாலிசி அதுதான். நான் இந்த நாளில் $5 தான் வந்தேன். நானும் மற்ற மாதிரி அஷூரில் $5 தான் வந்தேன். எனக்கு வழி தெரியாது, நாட்டின் தன்மை தெரியாது. அப்படி இருந்தும் இவ்வளோத்தை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், 1 சுவாமியோட அனுக்கிரகம், 2 விடாத முயற்சி. கிடைக்கல உலகிலே எது வேண்டுமானாலும் காசு கொடுத்து வாங்கலாம். அப்பா அம்மா 2 பேரையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆக்டிங் பண்ணலாம், பட் நாட் ரியல். அதாவது உண்மையாக இருக்கவே இருக்கலாம். அது உண்மையாக இருக்கக்கூடிய அப்பா அம்மா, உண்மையாக இருக்கக்கூடிய இந்த பிரசாதம் என்று சொல்லப்படுவோம். அதனால்தான் பிரசாதத்தை எந்திக்காது, பிரசாதத்தை உள்ளங்கை நெல்லிக்கறி போல் சாப்பிடு அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்கள் அம்மாட்ட போய் நீங்கள் என்னதான் படித்து எவ்வளவுதான் மில்லியன் கணக்கில் உழைச்சி கொண்டு வந்து காசை வச்சாலும் பாத்தியாம்மா நான் எனக்கு பட்டம் கிடைச்சிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்கிறபோது போடாவுண்ட பட்டம் நீயும் நான் இந்த வயிற்றில் சுமந்ததுக்கு இது காணுமாடான்னு கேட்பாளேன்னு முன்னாலே உண்டு கட்டப்படியா. அதனால் தாய் பாசம், அன்பு அம்பாளுக்கு மிஞ்சி, அதனால தான் நான் அம்பாளை பிரதிஷ்டை பண்ணினேன். நீங்கள் நிறைய தடைகள் எல்லாம் தாண்டி ஒரு இப்படி கோயில் வந்து நாங்கள் பார்க்கும்போது டக்குன்னு பார்த்துட்டு பிரம்மாண்டம்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இதை வந்து கட்டி அமைக்கிறதுக்கு வந்து நிறைய தடைகளை மீறி கஷ்டங்கள் தொல்லைகள் மீறி வந்திருப்பீங்க. அதற்கு வந்து ஒரு தனி காணொலி எடுக்கணும். அடுத்த முறை சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக எடுக்கலாம். மற்றது எங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? எங்களுடைய உறவுகள்னு சொல்கிற பொழுது நிச்சயமாக நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கென்று பாரம்பரியமான கலை, கலாச்சாரம், பண்பு, மத வழிபாடுகள், உணவு முறைகள் கூட எல்லாமே இருக்குது. உடை அலங்காரம் எல்லாமே இருக்குது. அதை விட்டு போகாமல் இருக்கணும் என்று நான் கைகூப்பி உங்கள் இளம் பிள்ளைகளையும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். நீங்கள் எல்லாமே செய்யலாம். எங்களுடைய மதம் வந்து எதையுமே தடுக்கலை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் என்று சொன்னால் கூட நீங்கள் பாட்டி வைக்கிறதோ இல்லை சினிமா பாட்டு பாடுறதோ ஆடுறதோ அதை கூட வெறுக்கலை, எல்லாம் செய்யலாம். பட் பூஜை என்று வந்தால் அல்லது ஒரு புனஸ்காரம் என்று வந்தால் ஒரு வழின்னு வந்தால் அந்த வழியை மாறாமல் அதில் சரியாக செய்து கொண்டு பிறகு மற்றதில் பார்த்து கொள்ளலாம் என்று என்னுடைய கருத்து. இளம்பிள்ளைகள் நீங்கள் தான் இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டால் மற்ற மதங்களையும் மற்ற வழிபாடுகளையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒவ்வொருத்தரும் அதை வந்து விட்டு போகாமல், எங்களோட மதத்தில் உள்ளவர்கள் தான் எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் வைத்திருக்கிறோம். அது ஒரு சரியான பொதுவான உண்மையான கருத்து. அது இப்போ போலி கூத்து மாதிரி இருக்கக்கூடாது. மதமும் சம்மதம், மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பட் எங்களுடைய மதத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற அந்த கொள்கை இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் மாறக்கூடாது. அப்படி இருந்து கொண்டு நீங்கள் சந்தோஷமாக முதல் இந்த மதத்தில் என்ன இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே இருக்கின்றது. ஆடலாம், பாடலாம், ஓடலாம், மற்றது சாப்பாடு, உணவு வகை, அலங்காரங்கள் எல்லாமே இருக்குது. சுதந்திரம் எல்லாமே இருக்குது. சுதந்திரம் இருக்குது. இந்த மதத்தில் ஒன்றில் தான் நீங்கள் பிள்ளைகள் சுவாமியை கூட திட்டலாம், கோவில் ஐயரை கூட திட்டலாம். மற்றதில் நீங்கள் திட்டுனீங்கன்னா அவ்வளவுதான் கிடையாது. அதனால் அவ்வளோ ஒரு ஃப்ரீடமான ஒரு மதமாக இருக்குது. அதில் இருந்து கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடைய வேணும் என்றதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள் எல்லோருக்கும். நன்றி. எங்களோடு இணைஞ்சிருக்கிறார் நம்மளுடைய குமார். வணக்கம். வணக்கம். அதாவது இவருக்கு இதுதான் முதலாவது தடவை ஆமாம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றது. எப்படி இருக்குது கோயிலுடைய இது? நல்லா இருக்கு. நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்களா முதல்ல எப்பயாவது? நான் என்ன வச்சதில்லை. நான் கும்பாபிஷேகம் பார்த்துருக்கேன், பட் என்ன வச்சதில்லை. இதை பற்றி சொல்லுங்கள். இது நீங்கள் எத்தனை கும்பாபிஷேகம்? முதல் கும்பாபிஷேகத்தில் இருந்தீங்களா?
இதில் 3 கும்பாசம் இந்த கும்பாசம் தான் பெரும்பாலும் இங்கே நிற்கிறோம் கூடுதலாக. அப்போ முதல் கும்பாசத்துக்கு இல்லை நீங்கள்? இல்லை ரெண்டு கும்பாசத்துக்கு இல்லை. 3வது நான் வந்திருப்பேன், நான் மறந்துட்டேன் நினைக்கிறேன் சில நேரம். இந்த எல்லா இதுகளும் பதிவு தொடர்ந்து இதே துறையில் இருக்கிறவன்னா தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். அண்ணோட வீடியோக்கள் எல்லாம் பார்த்து தான் தெரிஞ்சு கொள்வது. அதாவது எங்களுக்கு வேறையில் அது ஃப்ரான்ஸ் எந்த உடனடியாக ஓடி என்றாலும் இந்த முறை வந்து வேலை நாட்களில் வச்சிருக்கிறபடியால் கண்டிப்பாக லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் வேலை நாட்களில் இந்த காரியங்கள் வைக்க முடியாதுன்னா நிறைஞ்ச நாள் முகூர்த்தம் எல்லாம் பார்த்து அம்பாளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பார்த்து நாள் முகூர்த்தங்கள் பார்த்து தான் இது செய்கிறது. இது சாதாரணமாக எடுத்தேன் கவுத்தேன் என்று சொல்லி செய்கிற அலுவல் கிடையாது. தேரண்டா நாங்கள் வந்துடுவோம் சனி நேரம் கொடுப்பேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் சாஸ்திரங்கள் அந்த டேட் எல்லாம் பார்த்து வைக்க வேண்டியது. இப்போ எப்படி இருந்துச்சு எண்ணெய் வைக்கிறது? எத்தனை காலத்துக்கு அப்புறம் நீங்கள் எண்ணெய் வைக்கிறீங்க? நான் வந்து இப்போ தான் முதல் வைக்கிறேன். ஊரில் அப்படி வச்சதில்லை? இல்லை, ஊரில் நாங்கள் கோயிலில் வேலை செய்யல, சகல அலுவலில் நாங்கள் செய்திருக்கிறோம். இப்போ எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கிறேன், எல்லா கும்பாபிஷேகங்கள் சகலதும் எடுத்திருக்கிறேன். ஆனால் வைக்கிறக்குரிய சந்தர்ப்பங்கள் எனக்கு அம்பாளுக்கு தான் கிடைச்சிருக்குது. அதாவது நாங்கள் வந்து கூடுதலாக தேர்த்து விழா வந்து அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் கும்பாபிஷேகங்கள் வந்து எனக்கே ஞாபகம் இல்லை, எப்போ கடைசியாக பார்த்தேன். அது எப்படி 12 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குதா எல்லா கோயில்களுக்கும் போக மேலே சரியான கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷம், அதுவும் கிடைச்சது வர்றதுக்கு. இல்லை அம்பாளுக்கு அதான், அதாவது வந்து எண்ணெய் வச்சு அதுக்குரிய சகல இது எல்லாத்தையும் தைலாப்பியம் சொல்லக்கூடிய எண்ணெயை வைத்து அம்பாளுக்கு சகல அனுஷ்டானங்களையும் செய்கிறது வழக்கம். அதே போல் அதாவது வந்து கும்பாபிஷேகங்கள் ஒவ்வொரு வருஷமும் நான் வீடியோக்களும் பதிவு செய்திருக்கிறேன். நிறைய வீடியோக்கள் பதிவு செய்திருக்கிறேன். திருவிழாக்கள் எல்லாம் மற்றது கும்பாபிஷேகங்கள் நிறைய நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 16 வருஷம் நாங்கள் வேர்ல்ட் கோவில் தொடங்கி 16 வருஷம் இந்த ஹம் கோயிலை வந்து கிட்டத்தட்ட கம் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்ப காலங்களில் இருந்து நாங்கள் பத்திரிகை செய்த காலத்தில் இருந்து அம்பாளுடைய இந்த ஆலயம் உருவாகினதில் இருந்து நாங்கள் படங்களில் இருந்து எழுத்தில் இருந்து நாங்கள் எழுதி கொண்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு தான் நாங்கள் வீடியோ யூடியூப் ஆரம்பிச்சினாங்க. அந்த நேரத்தில் தொடங்கினது. அந்த நேரத்தில் இருந்தால் இதில் நாங்கள் கூடுதலாக எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி வேணும்ண்டாக்காண்டி இதை நாங்கள் பதிவு செய்ய துவங்கினாங்க. அதாவது வந்து நாங்கள் துவங்கிகளில் யாரிடம் எதுவும் இருக்கையில் அப்போ எங்களுக்குண்டு அதாவது வந்து எங்களோட அடுத்த ஜெனரேஷன் ஒன்று திரும்பி பார்க்கல எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. அப்போ அந்த தேவைக்காண்டி தான் நாங்கள் இது எந்த வித எதிர்பார்ப்பையும் எதிர்பார்த்து செய்யல. நிறைய மக்களுக்கான சேவை. ஏன்னு சொன்னால் நான் இருக்கிறது ஒரு குக்கிராமம். ஒவ்வொரு கோயிலும் நாங்கள் பதிவு செய்யணும்னா குறைஞ்சது 200 கிலோமீட்டர் நான் ஓடணும். இப்படி கோயில்கள் உருவாகிகளில் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொருத்தட்டு அந்த மனக்கவலைகள் அதாவது வந்து யார்கிட்டையும் எதுவுமே மக்கள் போய் வந்து அப்போ உள்ள துன்பங்கள் துயரங்களை வந்து அம்பாளிடத்தான் முறையிட முடியும். ஒவ்வொரு தெய்வங்களிடையும் தான் முறையிட முடியும். அந்த வகையில் வந்து இந்த கோயில் தான் முதல் கோபுரத்தோட நிர்மாணிக்கப்பட்ட முதல் ஆலயம் ஐரோப்பாவில் வந்து இங்கேயும் லண்டன்லயும் அப்படி வெளியில கோபுரம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க இல்லை. இங்கே தான் அனுமதி கொடுத்த முதல் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் வேற இனத்தை துருக்கியாக்கள் எல்லாரும் இருக்கணும். கிட்டத்தட்ட அவர்கள் ஜெனரேஷனாக இருக்கணும். அவர்களுக்கு முதல் ஆரம்பத்தில் கொடுக்க இல்லை. இந்த கோயிலுக்கு பிறகுதான் அவைகளுக்கே கட்டுறாங்க அனுமதி கொடுத்திருக்கணும். நல்ல தகவல் சொல்றீங்க. எனக்கு தெரியாது இந்த தகவல். ஏன்னு சொன்னா முதல் ஆரம்பங்கள்ல வந்து வெளியில வந்து கட்டுறன்னு சொன்னா ஒருத்தருக்கும் அந்த எலவுட் கிடையாது. மதங்களும் சட்ட திட்டங்கள் நிறைய. அதாவது வந்து இப்ப நீங்கள் பாரிஸ்லயோ லண்டன்லயோ இலகுவாக எதையும் செய்து விட முடியும். பாரிஸ்ல இன்னும் கோயில் இல்ல கோபுரத்தோட. அது முயற்சி எடுக்கணும். அது எடுத்துக்கொண்டிருக்கணும் வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே கோயில்கள் நிறைய இருக்கு, கோபுரத்தோட ஒரு கோயில் இல்லை. அது வரும். அதான் எங்களுடைய ஆசை. இல்லை நிச்சயம். அதாவது வந்து தெய்வ அனுகிரகம் அங்கே நிறைஞ்சு வருதோ அங்கே நிச்சயம் கோபுரத்தோட வரும். அதோட இதுக்கு பிறகுதான் வேளின் முருகன் கோயில் கோபுரத்தோட இருக்குது. மற்றது பிரீமல்ல பிள்ளையா கோயில் கோபுரத்தோட இருக்குது. மற்றது கனோவரில் வந்து அம்மன் கோயில் கோபுரத்தோட இருக்குது. மற்றது இப்போ எங்கள்கிட்ட சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயில் கோபுரத்தோட இருக்குது. எல்லாம் கோபுரத்தோட இருக்கும்போது கொஞ்சம் ஆதங்கமா இருக்கு. இங்கே எல்லாம் கோபுரத்தோட. மற்றது கொமஸ்பாக் முருகன் கோயில் அதுவும் கோபுரத்தோட இருக்குது. அப்படி மிக விரைவில் அப்படி எல்லா கோயில்களும் வரும் உண்டு.
நன்றி அண்ணா உங்களுடைய தகவல்களுக்கு. மிக்க நன்றி. அதாவது இந்த முறை வந்து 3வது கும்பாபிஷேகம் நடக்குது. அதே மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம், அதாவது முதலாவது தடவை காமாட்சி அம்மனுக்கு தொட்டு வெளியில இருந்தே பார்த்து கொண்டு இருந்தோம். இப்போ வந்து தொட்டு உள்ள எல்லாம் எண்ணெய் எல்லாம் வச்சு காமாட்சி அம்மனை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது அக்காவுக்கு எத்தனையாவது முறை இது? இந்த அம்மனை நான் கிட்டத்தட்ட மூன்றாவது கும்பாபிஷேகம். இவ தொட்டு நான் எண்ணெய் வச்சது ஊர்ல இருந்து பார்த்தோம்னா இது 7வது கும்பாபிஷேகம். ஆனா தேர்கள் எல்லாம் வந்து டக்குன்னு சொல்லிடலாம், எத்தனை தேர்ன்னு சொல்லலாம், கணக்கில்லாத அளவுக்கு தேர்கள் ஓடும். ஆனா கும்பாபிஷேகம் மற்றது அந்த எண்ணெய் காப்புகள் எல்லாம் கூடுதலா வந்து 12 வருஷத்துக்கு ஒருக்கா தானே நடக்கும், அப்படித்தானே? 12 வருஷத்துக்கு ஒருக்கா. இது இந்த ஆலயத்துல இது 3வது ஆலயம். அங்கால இருந்தது, அதுல முதல் தொடங்கினோம். இல்ல அதுக்கு முதல்ல சிட்டிக்குள்ள இருந்தது. அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தது. இப்ப இவ பெரியவோ வந்து வளர்ந்து வந்திருக்கிறா. ஒரு குழந்தைக்கு நாங்கள் எண்ணெய் பூசி எப்படி குளிக்க பார்த்து ஒரு குழந்தைய நாங்கள் வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் இன்றைக்கு அம்பாள் புதுசாக வரா. என்ன செய்வி நம்ம இந்த எண்ணெய் வைக்கிறதுக்கு முதல் அம்பாளை எடுத்துட்டு திரும்ப இல்ல அவ எடுக்க முடியாது, அஷ்டபந்தனம். ஏன்னா அவ வந்து பெரிய உருவம் இல்லை, அவ தூக்க முடியாது. அவ வச்சு அவக்கு ஒரு சுத்தி வர ஒரு பலகையால் ஒரு பெட்டி ஒன்று அடிச்சு அவ அதுல பாலஸ்தாபனம் செய்து வச்சார்கள். மற்ற இந்த சின்ன சுத்தி வர பரிவார மூர்த்திகள் எல்லாரும் அவைய மட்டும் தனியாக ஒரு அவையும் ஒரு பெட்டி ஒன்று பெரிய ஒரு வீடு மாதிரி செய்து ஒரு கோயில வந்து வெளியில எடுத்து இது எங்களுக்கு அந்த வசதி இல்லாமல் உள்ளுக்கே ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சு அது உள்ளுக்கு இவ்வளவு நாளும் இருந்தவை. நேற்றிரவு அவர் தங்களோட இருப்பிடத்துக்கு போயிட்டோம். இன்றையிலேருந்து இந்த யாக சாலையை பார்க்குறீங்கன்னா இந்த யாகத்தில் தான் எல்லா அம்பாலும் இங்கே ஆவாகனம் பண்ணியிருக்கு. இலங்கையில் ஒரு கோயில் எப்படி நாங்கள் யாகம் செய்கிறோமோ அதே மாதிரி இங்கே எந்த மாற்றமும் இல்லை. எங்களோட ஆலயத்தில் அந்த முறைப்படி தான் இல்லை நடக்கும். இன்றைக்கு உண்மையாகவே பக்தர்கள் சரியான சந்தோஷமாக வந்து அன்னைக்கு எண்ணெய் காப்பு சாத்திட்டு நாளைக்கு பாருங்க மகா கும்பாபிஷேகம் மேல கோபுரத்துக்கு குடமுழுக்கு திருவிழான்னு சொல்லுவோம். அது தமிழில் குடமுழுக்கு திருவிழா நடக்க போது அந்த நாளை நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கோம். ஏன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தம்பி. அது எல்லாருக்கும் அந்த குடும்பளவு கிடைக்காது. அப்போ அது உண்மையாகவே ஒரு சந்தோஷம். அதோடு எங்களுக்கு அந்த நாங்கள் எத்தனையோ வருஷம், நான் 6 வயதுலேருந்து ஆலயத்தொண்டு சின்ன வயசுலேருந்து. அப்போ அது என்னவோ தெரியல, அந்த ஆன்மீகத்துக்குள்ள நாங்கள் இப்போ இறங்கிட்டோம்னு சொன்னால் மனதில் இருக்கிற கஷ்டங்கள், எங்களை சுற்றி இருக்கிற கஷ்டங்கள், எங்களை சுற்றி இருக்கிறவங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடும். ஏன்னா நாங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம். எனக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடாது, எனக்கு அதை கொடு, என் குடும்பத்துக்கு இதை கொடு. இல்லை, சுற்றி வர இருக்கிற பொதுநலம், சுற்றி வர இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டோம்டா அந்த அம்பாள் எங்களை நல்லா வச்சிருப்பா. நாளைக்கு பின்னேரம் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் முடிய அவ நாளைக்கு முழுமை பெற்றுவா தானே, அவளுக்கு அவட சக்தி எல்லாம் கொடுக்கணும் தானே. நாளைக்கு அவ இப்ப அங்க இருக்கிற, இன்றைக்கு நீங்க தொடுறீங்க, நாளைக்கு நீ அவ தொடவும் வேணா, நாங்கள் உள்ளுக்கு போகவும் இல்லாத அவளுக்கு சக்தி வழங்கிடுவினோம். அப்ப நாளையில இருந்து அவ திரும்ப ஒரு முழு சக்தியா புது குழந்தை உருவத்துல இருந்த மாதிரி இனி வளர்ந்து வந்து பெரிய ஒரு ஆளா வந்துட்டா நாளைக்கு. சரியா, அவட முழு சக்தியும் அங்க வருது. ஆனா ஒரு வைப்ரேஷன் இருக்கு, அவகிட்ட போய் பாருங்க, ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க காலடி எடுத்து வைக்கும் போதே ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த ஆகம முறைப்படி செய்யறேன்னு சொல்லுவாங்க. முழு ஆகம முறைப்படி. அதுவும் இந்த எங்களுடைய இந்த நிலம் இருக்குத்தான், இந்த ஊர் இது ஒரு புனித பூமியோ என்னவோ சொல்ல தெரியல. 4 ஆலயங்கள் இங்கே இருக்கு. இருக்கு. பிள்ளையார் ஆலயம் இருக்குது, முருகன் ஆலயம், எங்களுடைய அம்பாள், விஷ்ணு மகாலட்சுமி ஆலயம் வந்து 4 பேர். அப்போ இந்த ஹம்ன்ற பேர்லயே யோசிச்சு பாருங்க, எல்லா மந்திரங்களே ஹம் என்ற ஒரு வசனம் தரும். அந்த புனிதமான சொல்லுக்கு தான் இந்த ஊரும் ஆலயங்களும் 4. அனைத்து விடயங்களும் ஏதாவது ஒரு காரண காரியத்தோட தான் நடக்கும். இல்ல ஆலயங்களும் வந்து எல்லா இடத்துலயும் அமையாது. அவ விரும்பின இடம் இந்த இடம். சரியா, இந்த இடத்துல நான் வந்து இருக்கணும் என்று விரும்பி இருக்கிறோம். வந்து இருந்து ஆட்சி புரிகிறேன். ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ஐயாவுடைய பேர் என்ன? ஐயா வணக்கம், என்னுடைய பெயர் ரவிசங்கர், கோவிந்தன் ரவிசங்கர். நான் தமிழ்நாட்டில் மகாபலிபுரம், உங்களுக்கு தெரிந்திருக்கும் மகாபலிபுரம், கண்டிப்பா சிலைகள் எல்லாம் அந்த ஊரிலே கல்லூரியிலே 1983ஆம் ஆண்டு நான் கல்லூரி படிப்பை முடித்தேன். நான் பல ஆலயங்கள் நிர்மாணம் செய்துள்ளேன். இலங்கையில் பேர் போன சீதேவ எலியா
உங்களுக்கு தெரியும், நூரேலியா, ஹட்டன், பதுளை, கதிர்காமம், இதை வந்து ராவணன் சிறைப்பிடிச்சு வச்சிருந்த இடம். செல்ல கதிர்காமம், பதுளை பக்கம் செய்திருக்கிறேன். கொழும்பு கதிரேசன் கோவில், பேரிஸ் காளி கோயில் மற்றும் பல ஆலயங்கள், ஹட்டன், கண்டி, பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் அனைத்தும், கேகாலை. இப்போது சமீபத்தில் என்னோட மருமனாகிய ஹரிய பிரசாந்த் பொங்குர்த்தீவு கண்ணகியம்மன் கோவில் மற்றும் நம்முடைய ஊர் அப்படியோ நிறைய ஆலயங்கள் இப்போ அமைத்து கொண்டிருக்கின்றார். இப்போதும் கொழும்பு கதிரேசன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தார். ஏன்னா பல ஆலயங்கள் அமைத்திருந்தாலும் நான் இந்த யூரோப்பாவில் 2004 வந்தேன். 2004 வந்து. ஆமாம். அப்ப யூரோப்ல இருக்கிறீங்களா? இல்லை, நான் அடிக்கடிக்கு வந்து ஒரு மாதம் வந்துட்டு போறீங்க. ஓகே. 2004 டோட்முண்ட் சிவன் கோவில், அந்த ஆலயத்துக்கு நான் வந்து புரிந்த மாதிரி ஐரோப்பால என்ன முதல் கோயில் நீங்க? டோட்முண்ட் சிவன் கோயில் 2004 ஆரம்பித்தேன். பிறகு நான் 2006-8 மயூராபி முருகன் ஆலயம், மயூராபி முருகன் ஆலயம் மற்றும் கணேஷ் வெங்கட் டெம்பிள் என ஊபட்டால் என இங்கு நிறைய ஆலயங்கள் செய்திருக்கேன். ஊர் பேர் தெரியாது எனக்கு உண்மையாக, பல ஆலயங்கள். அதே போல் டென்மார்க்கிலே டென்மார்க், லிம்போர்க், அதே சுவிஸ்ல, இப்போது யூகேலையும் போயிருக்கீங்களா? யூகேக்கு இல்லை, நான் இந்தியாவில் செய்து கொடுத்துருக்கேன் நிறைய பொருட்களை. நீங்க என்ன செய்யறது இதுல வந்து? சிலைகளா இல்லாட்டி விக்கிரகங்களா இல்லாட்டி அந்த கலர்? எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ பாஸ்கர் ஐயா பழக்கம் எனக்கு 2008 பழக்கம். நான் பல ஆலயங்களை நிர்மாணம் செய்திருந்தாலும் இந்த காமாட்சியம்மன் கோவில் செய்வதில் எனக்கு மன திருப்தியும் உண்டு. காரணம், இந்த ஆலயத்துக்கு வந்தாலே எனது மனது ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஆகவே ஆலயத்தை நான் புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும் சொல்லும்போது அந்த கலாச்சார மண்டபத்தின் நுழைவாயிலும் ஸ்ரீ லட்சுமி நாராயண ஆலயமும் செய்து கொடுத்தபடியால் இந்த ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று ஐயா கேட்டுக்கொண்டபடியால் இந்த ஆலயத்தை நான் முகப்பு நுழைவாயில் மணிகோபுரம் அதை என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்றமாக ஐயாவுடைய எண்ணத்துக்கு ஏற்றமாக அமைத்து கொடுத்தேன். மற்றும் இந்த ராஜகோபுரம், மூலஸ்தானம் மற்றும் உள்ள அலங்கார வேலைக்கு அனைத்தும் வர்ண வேலைக்கு தீட்டி கொடுத்து இன்று மகா கும்பாபிஷேக நாளில் நடைபெற இருப்பது சொல்லி காமாட்சி அம்பாள் அருள்களும் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் அம்பாளை பிரார்த்திக் கொண்டு, மற்றும் பெர்லின் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் அங்கே கடந்த அடுத்த மாதம் 6-7 கும்பாபிஷேகம் ஒன்று இருப்பது முடியாது அங்கும் அப்ப ஐயாக்கு வந்து இனி வந்து இங்க கோடகாலம் வந்துட்டு பிஸியா இருக்கும். அப்ப இந்த கோயில்ல வந்து என்ன சிறப்பு? அதாவது கும்பாபிஷேகத்துல இதை பார்க்கறேன்டா சொல்லி என்ன சிறப்பு பக்தர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், பக்தர்கள் இந்த அம்பாளை கண்ணை காப்பு செய்வதே ஒரு பெரிய விஷயம். அங்கே அந்த அம்பாளை போய் அங்கே நின்றும் போது நமக்கே ஒரு உடல் ஒரு வைப்ரேஷன் உண்டு. நீங்கள் போய் பார்த்து தெரியும். நான் பல இடங்கள் செய்தாலும் இதில் ஒரு வைப்ரேஷன் உண்டு. அதிலே இந்த மக்களுக்கு ஒரு பிராப்தம். அதே நேரத்தில் இந்த கும்பாபிஷேகம் பார்ப்பதில் 12 நாளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் படி ஒரு தலைமுறை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அதுதான் சில பேர் வந்து ஒருக்கா 2 தான் சான்சஸ் கொடுப்பன வேண்டும். அதெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுத்துக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. ஐயா உங்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் அக்கா. வணக்கம் அப்பன். சந்தோஷம் சந்திச்சதுல. உங்களை சந்திச்சதும் எனக்கும் சந்தோஷம். இந்தியா பயணங்கள்லாம் எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. அதாவது முறையெல்லாம் சேர்ந்து போவோம். கண்டிப்பா நீங்க கூப்பிடுங்க, வாங்க எல்லாம் குரூப்பா யூடியூபர் மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே போவோம். அது மட்டும் இல்லாம இந்த முறை எத்தனாவது தடவை எண்ணெய் காப்பு மட்டும் கும்பாபிஷேகம் பாக்குறீங்க? கம் கோயில் இதுதான் முதல் தடவை. ஆனால் எனக்கு சின்ன இல்லை, அங்கே ஊரில் நிறைய எண்ணெய் வச்சிருக்கேன். ஊரில் கட்டாயம் ஒரு கோயில்னா சின்ன பிள்ளையிலேயே கூட்டிகிட்டு போய் வைக்கிறவே ஊரில். அது ஒரு இது என்ன அது ஊரில் சொல்கிறவே ஒரு கும்பாபிஷேகமோ எண்ணெய் காப்பு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு காப்பு ஆரம்பிட்டு அது ஒரு கோயில். இப்போ கும்பாபிஷேகம் பார்க்குறதே 12 மாதம் கோயிலுக்கு போகணும், ஒரு பலன் கிடைக்கும். கூடுதலாக ஊரில் குடியிலே போவினோம் கும்பாபிஷேகம் திருவிழாக்களுக்கு. அப்போ இன்றைக்கு வச்சதில் என்ன என்ன உணர்வுகள் அதை கூட இதில் பயந்து கொள்ளுங்க. அது சொல்ல இல்லாத அம்மனை பார்த்தோன்னே எனக்கு இந்த பூஸ்பம் எல்லாம் வந்து உண்மையிலே அது சொல்ல இல்லாத ஒரு உணர்வு. உண்மையில் அது கிட்ட போனோடனே எனக்கு இருந்தது. ஆனால் இப்படி நடக்கும்னு நான் யோசிக்கல. உண்மையில புல் எல்லாம் மறித்து அந்த அம்மனை தொட அது ஒரு வேற உணர்வு. உண்மையிலே அது சரியான வித்தியாசமா இருக்கும். அம்மனை வந்து தூரத்துல இருந்தே நாங்க பார்த்து வந்து கிட்ட பார்க்கும்போது ஏதோ ஒரு தூரம் இருக்கேங்க அது அளவும் தெரியல. பெருசா கிட்ட போனோன்னு பெரிய அம்மா எங்களை விட உயரமா இருக்கு. அந்த அப்பதான் அந்த உள்ளுக்கு போய் பக்கத்துல நிக்க சொல்கிறது யோசிக்கிறேன்னு. ஐயா எல்லாம் இப்போ சொல்கிறவே தானே ஒரு சக்தி இருக்குது உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்குன்னா அது
இல்லாம நாங்கள் போய்க்கலாம் அதை உணர்ந்தது. கண்டிப்பாக அது வித்தியாசமான அந்த எங்களை மீறின ஒரு சக்திகள் வந்து உலகத்தில் இருக்க அதை பார்க்க முடியாது. சில பேருக்கு வந்து புரிஞ்சு கொள்ள விரும்பினா புரிஞ்சு கொள்ளலாம், இல்லாட்டி அது மூடநம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய இதுகள் இருக்கு. உண்மையிலே அதை உணர்ந்தவர்த்தையா சொல்கிறேன். அதை ஒரு சக்தி இருக்குன்றது உண்மை. ஆனால் அந்த இப்படி ஒரு உணர்வு எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்ல கரண்ட் அடித்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரு ஷாக் எப்படி இருக்கும் அந்த அம்மனுக்கு கிட்ட போனேன் அப்படின்னு ஒரு உணர்வு. எனக்கு அப்படி ஒரு உணர்வு வந்தது. கண்டிப்பாக உண்மையில அது நல்ல சந்தோஷமா. 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இப்படி தொட முடியும் போது அந்த இதுகளை பார்க்கும்போது தூரந்தே பார்த்து இப்போ கிட்ட பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான இருக்கு. மற்றது அப்படியே நாங்க நன்றி அக்கா, அப்படியே நாங்க கும்பாபிஷேகத்துக்கு போவோமா? ஓகே வாங்க கும்பாபிஷேகத்துக்கு சந்திப்போம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். அப்படி போச்சு இன்றைக்கு கும்பாபிஷேகங்கள் எல்லாம்? கும்பாபிஷேகம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் கலந்துக்கிட்டு ஐரோப்பாவில் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அம்பாள் அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கல. அவங்க ஒய்ஃப் வேண்டிங்க கண்டிப்பா நான் கும்பாபிஷேகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் பார்க்கலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்லா பண்றாங்க. இங்க கோயில் பெருசா இருக்கு. இங்க வரும்போது ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. ஒரு நேற்று ஈவினிங் வந்து என்ன காப்பு வச்சேன் எல்லா இருக்கும் எல்லா கிரகத்துக்கும் ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் எந்த நேரத்திலும் கிடைக்காது. 12 வருஷத்துக்கு ஒரு காத்தான் தொட முடியும், உள்ள போய் தொட முடியும். அந்த சந்தர்ப்பம் கிடைச்சி இதுக்காகவே காத்துட்டு இருந்தோம். 4 மாசமா வெயிட் பண்ணிட்டு நாங்க பாரிஸ்ல இருந்து ஒரு 10 பேர் வந்திருக்கோம். எல்லாரும் போயிட்டு என்ன காப்பு வச்சோம். இன்னைக்கு காலையில கும்பாபிஷேகம் கலந்துக்கிட்டோம். குரூப்ல சில பேர் சந்திச்சு இருக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருக்குது, திருப்தியா இருக்குது. எல்லாரும் கேட்டு எப்ப பாரிஸ்ல இது போல வரும்னு கடவுள் அனுகிரகம் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இங்க நல்லா அருமையா பண்றாங்க. கோயிலுக்குள்ள வந்து நம்ம இந்தியாவில இருக்கிற ஃபீலிங். அதுக்காகவே நான் அடிக்கடி வர்றது. 7வது 8வது தடவை வரேன். அந்த முறைப்படியே செய்யறாங்க. அங்க செய்வாங்களோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இந்தியாவில பண்ற மாதிரி ஸ்ரீலங்கால பண்ற மாதிரி இந்த கோயில் ஆகமம் முறைப்படி எல்லாமே நல்லா செய்யறாங்க. அதனால வந்து எனக்கு கலந்துக்கிறதுல ஒரு மனசு சந்தோஷம். கடவுள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம், எல்லாரும் நல்லா இருக்கும். நன்றி, சந்தோஷம். நீங்க வருகிறது நினைக்கவே இல்லை. அதாவது பிரான்ஸ்ல இருந்து அதாவது கிளம்பனால வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எத்தனை நாள் முறை கும்பாபிஷேகம் பாக்குறீங்க? ஏற்கனவே நான் நரசிம்மர் சாமி அதுக்கும் வந்தீங்களா? பார்க்கலான்னு ஒரு கோயில் இருக்குதுன்ட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலான்னு வந்தோம். நம்ம வந்து பாரிஸ்ல ஒன்று தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க, பட் இன்னும் வரல. அது மாதிரி இந்த மாதிரி மெத்தட்ல கட்டணத்தை பார்த்துட்டு வரலான்னு வந்தோம். அப்போ சாமிகள் நல்லா வரவேற்பு எங்களுக்கு கோயிலை பற்றி சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு இடம் வந்து ஊருக்கு போயிட்டு இந்தியாவில் போய் பார்த்துட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு அட்மாஸ்பியர் வந்து க்ரௌட் பெருசா இல்லாம நல்ல ஒரு சில குடும்பத்தோட அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாதிரி எப்போ கிடைக்குதோ டைம் கிடைக்குதோ நாங்கள் வந்து சாமி தரிசனம் பார்ப்பேன். வந்துட்டு போனா ஒரு பெரிய இங்கே வந்து இதான் முதலாவது கும்பாபிஷேகம் பாக்குறீங்க. கும்பாபிஷேகமா பார்க்கறது சின்ன கோயில் பின்னாடி ஒரு அந்த சன்னிதானத்தை பார்த்தீங்க. பட் இது பின்னாடி இன்னொரு நரசிம்மர் இருக்கு. அந்த கும்பாபிஷேகம் வந்து அது கும்பாபிஷேகமாவே நடந்தது. ஓகே ஓகே. அதுக்கு வந்திருந்தேன். பெரிய இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். அப்ப எப்படி இருந்தது அனுபவங்க? ரொம்ப ரொம்ப அதாவது எண்ணெய் காப்பம் பச்சிங்கன்னு சொன்னீங்க. எண்ணெய் காப்பு நேற்று நடந்தது. அது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம். எண்ணெய் வாங்கி போய் எல்லா சாமிக்கும் மேல எண்ணெய் காப்போம். அது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல சான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கடைசியா நல்லா செஞ்சேன். சில வேளை அந்த வார்த்தைகளால சொல்ல இல்லாது சில விடயங்கள். அந்த அனுபவத்துல அப்ப இன்றைக்கு எப்படி கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பா இருந்தது. அதுல மேல தண்ணிலாம் பட்டுட்டு அது ரொம்ப இந்தியாவில அது பண்ணியிருக்கேன் நிறைய. இந்த யூரோப்ல அதுவும் ஜெர்மனில ஹம்பூர்ல வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கிறது ஒரு சந்தோஷமான. அண்ணா வந்து குரூப்பா வந்திருக்காங்க பிரான்ஸ்ல இருந்து. எத்தனை பேர் வந்தீங்க? 9 பேர் வந்தீங்க. இதுக்காக வேண்டியே வந்துட்டு சாமி இப்ப இன்னைக்கு முடிச்சு மதியம். நன்றி.